உலகத்தில் எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் எல்லாரும் நல்ல மனிதர்களை சந்திக்கிறது இல்லை. அந்த நல்ல மனித தொடர்பு, உங்களுடைய நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை மாறிடும். அந்த நல்ல நண்பர்கள் வரப்போகிறாங்க. நல்லா இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் துடை தெரியப்படுகிறது. சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீர்கள். கடகராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதான் சனியை குரு பார்க்குறார். சரினா தொழில்காரகன், சரினா 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதை குரு பார்க்கும் பொழுது அப்போது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், கிணறு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர், விவசாயிகள், அதாவது பூமிக்கு அடியில் முளைக்கின்ற பொருட்கள், அது காய்கறிகள், கேரட்டு மாதிரி, அது மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சில பேர் தண்ணீர் பிஸ்னஸ், வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த யோகம்னு பார்த்தீங்கன்னா 5 குரு மங்கள யோகம். குரு செவ்வாயோட வீட்டை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய லக்கி ப்ரைஸ் ஜாக்பாட் என்ன இவங்களுக்குன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கடகராசிக்காரங்க நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குறையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, பையன் வீட்டுக்கு ஜாதகம் அனுப்புறீங்க அப்படின்னா பையன் வீட்டிலேருந்து ரிப்ளையே வராது. ஒரு ஜாதகம் பொருந்திருக்கு பொருந்தலைனாலும் சொல்லணும்ல, சொல்கிறதே இல்லை. அது மாதிரி பையங்க வீட்லேயும் சொல்கிறாங்க, பெண் வீட்டுக்கு ஜாதகம் அனுப்புகிறோம், பதிலே வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. நடக்குமா நடக்காதாங்கிற கவலை போய் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய மிகப்பெரிய யோகம். உங்களை நீங்களே பதப்படுத்திக்குவீங்க, பக்குவப்படுத்துவீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பிரச்சனையை சந்தித்ததுக்கு என்ன காரணம், என்னோட என்ன குணாதிசயத்தினால நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ நானே அதை திருத்திப்பேன். இப்படி ஒரு நிறைய நல்ல விஷயம், அதாவது பெரிய நல்ல விஷயம் நடக்கும். 2வது, எனக்கு இறையாற்றல் மேலே அதிக நம்பிக்கை இருக்கும். தியானம் பண்ணும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும், கோயில் போனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது இப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது நம்மள நல்ல விஷயம் தானே. நம்ம சுவாமி கும்பிட்றது அப்படின்றது நல்ல விஷயம். கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். கடகராசிக்கு அவர் சொந்த வீட்டுக்காரர்னு சொல்லலாம். சொந்த வீட்டுக்காரனா எப்படின்னா பிடிச்ச வீட்டுக்காரர். கடகராசி தான் நம்ம குருபவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த பந்தம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில வீட்டில் மட்டும் போனால் சந்தோஷப்படுவீங்க, அந்த வீட்டில் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தான் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீலிங் தான் குருபவனுக்கு கடகராசியில் இருக்கும்போது வரும். ஏன்னா கடகராசியில் அவர் அங்கே உச்சமடைகிற வீடு தான் அவங்களுக்கு பிடிச்ச வீடுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இனிமேல் தான் கிடைக்க போகுது.